அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் பாரிஸ் சைடாக போயிட்டு இருந்தோம். அங்கே ஹார்மோனியன் ஸ்ட்ரீட்டில் காமாட்சி எக்ஸ்பிரஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். உள்ளே போனோன்னே ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா சூப்பர்பாக நல்லா க்ளீனிங்காக இருந்துச்சு. காரு பைக்லாம் நிறுத்தி வைக்கிறதுக்காக பார்க்கிங்காக நல்ல ஸ்பேஷியஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பாவ் பாஜி, பானிபூரி ஐட்டம், ஸ்நாக்ஸ் வெரைட்டி எல்லாமே இருந்துச்சு. அதுக்கான மெனு கார்டு வந்த பிறகு இதில் என்ன டிஃப்ரெண்ட்டான இது இருக்குதுன்னு நான் பார்த்தேன்னா, ஃபுட் ஐட்டம் இளநீர் பாயாசமும் குழி பணியாரமும் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா, முறுக்கு சாண்ட்விச் சாப்பிடணுன்னு எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. முறுக்கு சாண்ட்விச், அதுக்கப்புறமா பானிபூரி, அதுக்கப்புறமா ஒரு டீ, இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா முறுக்கு சாண்ட்விச் நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி எப்படி இருக்குது, அதுவும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் பர்டிகுலராக எப்படி இருக்குது பார்க்கலாம். பானிபூரியும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகிட்டே இருக்கும் டேஸ்ட்டு. இங்கே கொஞ்சம் ரேட்டட் கொஞ்சம் ஹையராகவே இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸாக எப்படி இருக்குது நம்ம பார்க்கலான்னு சொல்லி எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே உள்ளே நம்ம போனோன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே ஹோட்டல் மாதிரி இருக்குது. நம்ம எல்லாமே உள்ள நான்வெஜ் ஐட்டம், ஃப்ரைட் ஐட்டம் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும். நான் ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. வந்த பிறகு நம்மளுடைய முறுக்கு சாண்ட்விச் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நான் மற்ற இடத்துல எப்படி சாப்பிட்ருக்கேன்னா, ஒரு ப்ரெட்டுக்குள்ளே நம்மளுக்கு முறுக்கு வச்சு அது ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த முறுக்கே சாண்ட்விச் மாதிரியே ஷேப்பில் கொடுத்துருந்தாங்க. ஒரு முறுக்கு, அதுக்கப்புறமா ஒரு மின்ட் சட்னி, அதுக்கப்புறமா ஆனியன், குக்கும்பர், டொமேட்டோ, அதுக்கப்புறமா ஒரு முறுக்கு வச்சு மேலே அந்த மிக்சர் மாதிரி இருக்கும் இல்லையா, ஓம்பொடி, அதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அது சாப்பிடும்போது என்னுடைய ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ கொடூரமாக இருக்குது. சாப்பிடவே முடியல என்னால். ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணவே முடியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு பானிபூரிக்காக வெயிட் பண்ணி அங்கே போய் பானிபூரி பிளேட்டில் கொடுக்க முடியாது, லைவாக தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம வெக்கத்தை விட்டு சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி நானும் என்ன பண்ணேன், கொஞ்சம் பொறுமையாகவே கொஞ்சம் ஸ்டைலிஷாகவே சாப்பிட்லாம். இல்லாட்டி நம்மளுக்கு பானிபூரி சாப்பிட்டா நம்ம வாய் எப்படி இருக்கும்னு தெரியும்ல, கொஞ்சம் மெதுவாகவே சாப்பிட்டேன். அதுவும் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். டீ எப்படி இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு ஃபில்டர் காஃபிலாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா, ஒரு டம்ளரில் டபரா செட் தானே, அந்த மாதிரி கொடுத்தாங்க. நல்லா திக்காகவே சூப்பராக இருந்துச்சு. டீ டேஸ்ட்டு 40 ருபீஸ் இந்த டீ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம்.